வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன வந்து, இன்றைக்கான ட்ரேடிங் டேனா அதுக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹைஸ், ப்ரீவியஸ் லோஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக மார்க் பண்ணிங்க. என்ன ட்ரெண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்ட் லைன்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுனா ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிங்கனாலே போதும். நீங்கள் 9:15 மேலே உங்களோட ட்ரேடை உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம வார்க் பண்ண அந்த ஒரு செட்டப்பில் ட்ரேட் போயிட்டுருக்கா, மார்க்கெட் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது ஒரு 1 ஹவர் பேஷண்ட்டாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு, நம்ம கரெக்டாக தான் அனலைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுபடி மார்க்கெட் போகும். ஸோ நம்ம வந்து ஃபர்தராக நம்ம ட்ரேடிங் டிசிஷன்ஸே எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறோம், ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் எப்படி நான் வச்சுருந்தேன் அந்த 2 பேனல் மாதிரி வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஃபர்தராக சொல்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ட்ரேட் டே, ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:23 டைம், ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்து வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் செல் ஆஃப் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய டார்கெட் எப்போவுமே அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். மார்க்கெட்டு என்ன தான் கீழே போனாலும் என்னோடய மணி வந்து நான் போட்டிருந்த மணி வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ அப்படி டபுள் ஆனாலும் சரி, ட்ரிபிள் ஆனாலும் சரி, என்னோடய டார்கெட் நான் கொடுத்த டைமுக்குள்ளே என்னோடய நெஃப்டி வந்து நான் இது வரைக்கும் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேனோ அதுக்குள்ளே போய் ரீச் ஆகிடுச்சுன்னா என்னோடய மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, என்னோடய டார்கெட் முடிஞ்சது, நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது, ஓகேங்களா. ஸோ அதை விட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் டச் எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ மேலே போகும்போதுலேருந்து நம்மளோட ட்ரேட் என்ட்ரி வந்து ஃபார்மேஷன் நம்ம நினச்ச மாதிரி போக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரியே வந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபெபனாச்சியில் தான் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஃபெபனாச்சி வரும், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில கீ டேர்ம்ஸ், அதாவது ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், பிரேக்கர் பிளாக்ஸ், ஓகேங்களா. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப், இந்த 3த்தையும் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான, அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளதில் வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவோம்ல, பார்த்தீங்களா, ப்ரைஸ் ஆக்ஷனில் அதை பிரேக் பண்ணுறது. என்ன தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மதர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான், காட் ஃபார் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ காட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் டெக்னிக்ஸ். ஏன்னா இதிலிருந்து எல்லாமே எவாலுவேட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்டில் ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த பிரேக்கர் பிளாக்கை டச் பண்ணிட்டு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனார். கரெக்டாக இது ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் கூட, ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணாங்க, மேலே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் 60% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஸ்விங்கோடது தெரியுதுங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு 2-3 கன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்குறது என்றைக்கும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி 2-3 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோ. நான் என்னோடய ப்ரொடிக்ஷன் என்ன வச்சுருந்தேன்னா வந்து மேலே போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஒன்று பிரேக் பண்ணணும், இல்லை கீழே வரணும், ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு பிளாக் இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, 5 மினிட்டில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ அது வந்து 5 மினிட்டில், ஓகேங்களா. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து 9:15, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த 1 ஹவருக்கான கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே அந்த 1 ஹவருக்கான ஹை லோஸை எப்போவுமே மார்க் பண்ணிக்குவேன். ஆக்சுவலாக அந்த 5 மினிட்லேயே நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பேசிக் அதாவது இனிஷியல் எடுத்தோடனே 5 மினிட்டில் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்லேயே என்ட்ரி ஆகக்கூடாது எப்போவுமே, ஓகேங்களா. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பொறுமையாக புரிஞ்சுட்டு என்ட்ரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா 1 ஹவர் கேண்டிலை யூஸ் பண்ணுங்கள். அதோட ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக எடுத்து அதுலேருந்து பிரேக் ஆகிடு. அந்த ரிவர்சல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. அதாவது போயிட்டு இருந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அப் ட்ரெண்ட் மாதிரி ஒரு 5 மினிட்டில் போயிட்டு இருந்தது வந்து ப்ரீவியஸாக இருந்த லோவை உடச்சி கீழே வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ லோவை பிரேக் பண்ணிடுச்சு, சிம்பிளாக சொல்லணும்னா. இதில் ஒரு எஃப்விஜி ஃபார்ம் பண்ணியிருந்து அந்த எஃப்விஜியில் வந்து பார்த்திங்கன்னா 50%, ஓகேங்களா. அந்த எஃப்விஜியோட 50% எடுத்துக்கிறேன் நான். அந்த எஃப்விஜியோட 50%ல் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போடுவேன். ஸோ மேலேயே நான் என்ட்ரி போட்டுருக்கலாம், செல் என்ட்ரி. ஏன் நான் அதை போடலன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து
ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒரு இருக்கக்கூடிய ஃபில் ஆகாத கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வச்சுக்கலாம். ஸோ இந்த எஃப்விஜியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை உங்களுக்கு காட்டுற பாருங்க. கரெக்டாக அந்த டைம் ஃப்ரேமோட உங்களுக்கு காட்டுறேன் எந்த டைம்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஓகே, இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டைம் இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா 30 மினிட்ஸ் வீடியோ. இது வந்து உங்களுக்கு நான் 13 மினிட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். 30 மினிட்ஸ் வீடியோவை 13 மினிட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 0.75 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டைம் ஆக்சுவலாக வந்து நான் எங்கடாது ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைம் என்ன வருதுன்னா வந்து 11:15 வருது. ஓகேங்களா? ஸோ 11:15 கேண்டில் பாருங்கள். அந்த ரெட் கேண்டில் பெருசாக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு அடுத்து அந்த கேண்டிலோட க்ளோஸ் கரெக்டாக ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு இதை டச் பண்ணிடுச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சா அடுத்து ஒரு 5 செகண்டில் உங்களோட என்ட்ரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் 20 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த லாஸை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அஃபர்ட். மினிமம் வந்து நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து சேஃபர் சைடும் கூட. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப லாஸ் அதிகமாக வரக்கூடாது, ரொம்ப கம்மியாக வர்றதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் மேலே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் சேம் பாயிண்டில் தான் என்ட்ரி கொடுத்துருப்பேன். ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்தா போனால் சேம் பாயிண்டில் தான் என்ட்ரி கொடுத்து ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நான் கம்மியாகவே என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு சேம் டார்கெட் தான் ஹிட் ஆகிரும், இல்லைனாலும் சொல்ல. பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. வந்து அப்புறம் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டிகே, ப்ரீமியம் டிகே இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்ட அது வந்து தனி மாஸ்டர் கிளாஸ் மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிருபாகரன் ராஜேந்திரன் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவரோட யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அது ஆக்சுவலாக இப்போ இந்த சீரிஸ் தான் ரன் பண்ணிருக்காரு. நீங்கள் அதிலிருந்து பார்க்கலாம். ஸோ என்னடா ஒரு யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. யூடியூப் விட காசு கொடுத்து கற்றுக்க வேண்டியதை விட யூடியூப்பில் நல்லாவே நிறையா சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் எல்லாமே யூடியூப் தான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். காசு கொடுத்து எங்கேயும் போய் ட்ரேடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதை விட ஒர்த்தாவே என்னென்ன கண்டென்ட் வேணுங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் ChatGPTயில் போய்ட்டு நான் எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ChatGPTயை கரெக்டாக ப்ராம்ப்ட் அடிச்சு எடுத்திங்கன்னா ஓகேங்களா ஏதோ ஒரு மெட்டா ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்ன வேணும் எடுத்துக்கலாம். டெய்லி ஒவ்வொரு டாப்பிக் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷெடியூல் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு டெய்லி ஒரு டாபிக் மாதிரி ஒரு 30 டேஸில் நான் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு போட சொன்னீங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி கொடுத்துட்டு என்னோட டார்கெட் 25 பாயிண்ட்ஸ், நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா 50 பாயிண்ட்ஸ், 1:2 ரிஸ்க் ரிவார்ட். அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. நான் 20 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன்னா எனக்கு 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் சரி டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுது. ஓகேங்களா? டெசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? டெசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. டவுனில் பிரேக் ஆகும். எய்தர் அப்பில் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகுனா வந்து மறுபடியும் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக முன்னாடி வரைஞ்ச அந்த ரெசிஸ்டன்ஸ் 23,870 அந்த ரெசிஸ்டன்ஸை 850 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 850 870 சம்திங் அந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் ஒரு டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபேக் அவுட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன்ஸ் பற்றின வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பேக் டு த டாபிக். ஆக்சுவலாக வந்து இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு நெஃப்டி ஒரு சைடு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களா கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஆஃப் இண்டியாவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆப்ஷன் சேனலில் எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த மணி மேக்ஸிமம் அடுத்த மணி இந்த மணியை ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன் சேஞ்ச் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் கூட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மூமெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்தரான இதே கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நெஃப்டியே மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ மேலே போகுதுன்னா புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னா புட் ஆப்ஷனில் கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பம்ப் ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்கே ரெட்டே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஃபிபனாச்சி டூல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எனி இண்டிகேட்டர் மூவிங் அவரேஜ் சம்திங் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் எடுக்காதீங்க. மினிமம் 3 to 5 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்போவுமே அப்படி தான் எடுப்பேன். ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லாட்டி ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து வந்து ப்ரீவியஸாக சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன், ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து RSI யூஸ் பண்ணுவேன். இப்படி இல்லைனா வந்து MACD யூஸ் பண்ணி ஃபாலிங் வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரியை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து டேரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னா வந்து இப்போது
ஆப்ஷன் செயினில் இருக்கிறதுல வால்யூம் அதிகமாக நான் அதோட சார்ட்டே பார்க்கணுமான்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா அது ஏறும்போது ஓகே, இறங்கும்போது நிஃப்டி இறங்குறத விட அது டபுள் தி மடங்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். எக்ஸாம்பிள் வந்துன்னா ப்ரீவியஸாக பார்த்தது அந்த எஃப்இஜி ஃபில்லிங்கே பார்த்துருப்போம். ஓகேங்களா, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது வரும்போது ஏறினது எவ்வளவோ அதை விட முன்னாடி இருந்த லோவை விட அதிகமாக தான் லோ செட் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் செயினில். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நான் ஃபிபனாச்சியோட 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து வச்சிட்டேன். ஸோ 60% ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே எனக்கு டபுள் டார்கெட் டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கேப் போச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த அந்த ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்துன்னா இந்த ட்ரெண்டுக்கான ஒரு ஃபிபனாச்சியோட 50% ரீட்ரேஸ்மெண்ட். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சதுங்களா. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு, கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஃபர்தராக இன்னொரு என்ட்ரி கூட போட்டுருக்கலாம். மறுபடியும் போய்ட்டு அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைனு, அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி தாராளமாக போட்டிருக்கலாம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு தாராளமாக போட்டிருக்கலாம். பட் ஆனால் சிங்கிள் ட்ரேடோட உங்களுக்கு ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்துருச்சா, நீங்கள் நினச்ச டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ட்ரேடிங் வியூ போய்க்கோங்க. ட்ரேடிங்கில் போய்ட்டு நிஃப்டி 50, ஓகேங்களா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட்டு ஆட் பண்ணுறது. அதில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ்னு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதோட அடுத்த மணியான பாயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் கால் பண்ண போகிறீங்களா புட் பண்ண போகிறீங்களான்னு பாருங்கள். கால்னால் சி அடிங்க, புட்னா பி அடிங்க. அடிச்சுட்டு இந்த மந்த் இந்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி எதுவும் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு டிசம்பர் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதோட இது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் அதை வச்சிருக்கனால உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அதிகமாகவும் நம்மளால் வாட்சஸில் ஆட் பண்ண முடியாது. ஒரு 20 கேரக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் ஏன்னா ப்ரீமியம் பண்ணணும் ட்ரேடிங் வியூலையும். ஸோ இதை போட்டு நீங்கள் வந்து டபுள் தி விண்டியோ கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே வியூவில் மொத்தத்தையும் பார்த்துக்கவும் முடியும். அதே சேம் அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஹார்மோனிக் ட்ரேடிங் இண்டிகேட்டர்னு ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை தனியாக மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், கூட வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. ஏன்னா இப்போ பைன் ஸ்கிரிப்டில் வந்து வெர்ஷன் 6 வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கும் தோணுது. நான் அந்த இண்டிகேட்டர் எப்போவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஹார்மோனிக் ட்ரேடிங் ஆக்சுவலாக வந்து அது நல்ல ட்ரேடிங் மெத்தட். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது. ஸோ அதோட இண்டிகேட்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த இண்டிகேட்டர் கிடச்சிது. அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ரிலேட்டடான இது தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ வியூஸும் கூட அதில் தான் போச்சு. ஆனால் அந்த இண்டிகேட்டரை மட்டும் எப்போ ட்ரஸ்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஒரு இண்டிகேட்டர் ஒரு ட்ரேடிங் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் இதாக மட்டும் கன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்காதீங்க. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது நம்மளோட ட்ரேட் ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட அக்யூரஸியும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு என்ட்ரி இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 40 பாயிண்ட்ஸ் போகிறேன்னா எனக்கு கன்ஃபார்ம் டார்கெட் அச்சீவ் இருக்கும். இன்கேஸ் நான் அந்த என்னோடய ப்ரீவியஸாக அந்த ட்ரேடை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு மணி டபுள் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு அது அவ்வளோ தூரம் போகுமான்னு உட்காந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் உங்களுக்கு நான் 60% ரீட்ரேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ணி எனக்கு டார்கெட்டை ஃபுல்ஃபில் ஆனோடனே நான் ட்ரேடே க்ளோஸ் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபர்தராக சார்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ புக்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்குது. கன்ஃபார்ம் போய் படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2-3 ட்ரேடிங் செட்டப்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரெக்டாக அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் பாருங்கள் கீழே அதுக்கப்புறம் எவ்வளோ இறங்கியிருக்கு, ஆனால் அங்கே ஆப்ஷன் செயினில் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ ப்ரீமியம் டிகே ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவு கிறிஸ்மஸ்னால. ஸோ அடுத்து வியாழக்கிழமை தான். ஸோ வியாழக்கிழமை அன்றைக்கி எக்ஸ்பைரி நிஃப்டியோடது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போக மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகலை. ஓகேங்களா, இதுவே நார்மல் டேவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆகிருக்கும். இதே மண்டேவாக இருந்ததுன்னா இந்த டே வந்து மண்டேவாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.